நம்ம ஓன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது. கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரே ஒரு அருணாக்கரை திருநாப்பில் அதான் அவருக்கு மிஞ்சம். ஒரு தடவை அட்டன் பண்ணலாம் எல்லாரும், அந்த மாதிரி தான் படம். பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு, படம் நல்லா சூப்பராக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லை, கிடச்சி வரலாம். ஃபேமிலி ஸ்டோரி தான் இது. ஒரு புருஷன் பொண்டாட்டி கூட எப்படி இருக்குன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு படம், பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு? ஃபேமிலி ஸ்டோரி எல்லாம் பிடிக்கும். ஒய்ஃப் கூட எப்படி இருக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. குடும்பமாக வந்து பார்த்தா தெரியும், அந்த பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு உண்டான படம் இது. அதை பார்த்தாங்கன்னா எந்த காலத்துலேயும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க, ஒத்துமையாக இருப்பாங்க. படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா படம். அதை விட இது கம்பேர் பண்ண நல்லா தான் இருக்குது. வேறு லெவல். அண்ணன் எப்பவுமே மாசு தான், வேறு லெவலில் எடுத்திருக்காரு. என்ன படம், என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு படம்? நிறைய நல்லா இருக்கு. தலைவன் வேறு லெவலுங்க. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? ஒரு பிரச்சனை தான் பிடிச்சிது. உங்களுக்கு நல்லா இருக்குண்ணா படம், நல்லா சூப்பராக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லை, கிடச்சி வரலாம். சூப்பர்ண்ணா படம், சூப்பர். படத்தில் என்ன விஷயம் சார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? அதான் ஃபேமிலி பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு கதை வந்து நல்லா பண்ணி சூப்பராக இருக்குண்ணா. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பர், நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப படம் நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. இவரை கேளுங்க, நல்லா இருந்தது. நீங்கள் வந்து பாருங்கள், சஸ்பென்ஸாக இருக்கும். நல்லா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்ன விஷயம்லாம் படத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ட்ரெய்லர் வந்து கொடுத்த இம்பாக்ட் வந்து படம் அதை விட நல்லா இருக்கு. ட்ரெய்லர் ஜஸ்ட் ஷாம்பு தான், இது இந்த ஹோல் பிக்சர். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நல்லா தலைவர். என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில் ஓவராலாக எல்லாமே பிடிச்சிருக்கு. சூப்பராக இருந்துச்சு. என்ன ஸ்டோரி? ஆமாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்டோரி தான். என்ன சொல்ல வராங்க படத்தில்? இப்போ நடக்கிற ஜென்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. படம் செம்மையாக இருந்தது ப்ரோ, காமெடியாக இருந்தது. என்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்துச்சு படத்தில்? இது ஒரு ஃபேமிலி கதை ப்ரோ, செம்மையாக இருந்தது. சூப்பராக இருந்தது ப்ரோ. வெறும் சிரிப்பு மட்டும் இருந்தது, ஜாலியாக இருந்தது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஈஸியாக சொல்ல முடியல ப்ரோ. ஆனால் படம் செம்ம சூப்பர். விஜய் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? செம்ம சூப்பராக இருந்தது, அவர் அச்சிக்கவே முடியாது ப்ரோ. படம் உண்மையாக எஸ்பெஷலி செம்மையாக இருந்தது. அந்த அடிக்கடி அகேன்ஸ்ட் சண்டை போடுறது, ஒன்று செய்கிறது, போகிறது வந்து பின்னாடி அண்ணா போகிறது, அந்த சீன்லாம் நல்லா இருந்தது. இன்னும் ஃபேமிலியாக நல்லா பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எல்லா ஹோல் கேரக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி சொல்லணும்னா அண்ணா, யோகி பாபு அண்ணா, காமெடி ஸ்டார் அவரே. பத்தாவது அண்ணா கூட இன்னொரு வாட்டி சான்ஸ் கிடைக்குமா, அண்ணா கூட மூவி பார்க்கணுன்னா ரொம்ப ஆசை. அண்ணனை பார்க்கணுன்னு தான் மோஸ்ட்லி என் ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து வந்திருக்கா, கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோ ஒரு பெரிய ஃபேன் அண்ணா. ஆமாம், அவ்வளோ ஃபேன், நானும் ஃபேன். அண்ணனை பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்க முடியும்னு நினச்சி அங்கேருந்து நான் கொண்டு வந்தேன். லவ்வில் வந்து ஈகோ இருக்கும். ஃபேமிலியாக இப்போ மேரேஜ் பார்க்குறாங்கன்னா அதுலேயும் ஈகோ இருக்கும். அதெல்லாம் விட்டு நம்ம நார்மலாக இந்த ஃபேமிலிக்கும் விட்டணும், அந்த ஃபேமிலிக்கும் விட்டணும், நார்மலாக இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. கான்செப்ட் காமெடியே நல்லா இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. விஜய் சேதுபதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்னு சொன்னேன்னா நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்து அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், அருமையாக இருக்குது படம், பார்க்கலாம். இல்லைங்க, படம் வந்து நம்ம ஓன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன் டைம் வாட்சபிள். ஏன்னா இந்த படத்தை வந்து நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணியும் வரல. சரி, விஜய் சேதுபதி மூவி ஏதோ வந்து நடிச்சிருக்காங்க, ஃபேமிலி மூவின்னு தான் வந்தோம். அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதானா? எஸ், சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஒரு நார்மல் ஃபேமிலி மூவி தான். ஒன்றும் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, க்ரைமு, த்ரில்லர் அந்த மாதிரி ஜானர் எதுவுமே கிடையாது. ஹஸ்பண்டு ஒய்ஃபு, அவங்களுக்குள்ள பிரச்சனை. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி என்ன மாதிரி ஃபேமிலி, இந்த ரெண்டு பேரும் எப்படி முட்டுறாங்க, மோதுறாங்க, லாஸ்ட்டில் சேர்றாங்களா சேரலையா, இவ்வளோ தான் கதை. இதை வந்து பாண்டியராஜன் சார் வந்து அவரோட ஸ்டைலில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காரு. பாண்டியராஜன் சார் எப்போவுமே வந்து அவரோட படம்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆக்ஷன் ரோலில் தான் இருக்கும். ஒரு நெக்ஸ்ட் சீன் என்னன்ற த்ரில்லர் மோடுக்கு எடுத்துகிட்டு போவோம். இது அப்படி கிடையாது. இது ஃபேமிலி மூவின்றனால அதை வேறு ஜானரில் எடுத்துகிட்டு போய் அழகாக ஆடியன்ஸ் மத்தியில் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்காரு. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. அவங்க சூஸ் பண்ண ஸ்பாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அந்த ஆமாம், மதுரை அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. யோகி பாபு காமெடி ஃபஸ்ட்டு வாட்டி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லைட்டாக தான், ஒன்றும் பெருசாக பிரம்மாண்டமெல்லாம் இல்லை, நல்லா சிரிக்க வச்சிருக்காங்க. சில அதெல்லாம் எப்படின்னா நீங்கள் காமெடின்னு நினச்சி பார்க்காம திடீர்னு இருக்கும்போது சிரிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காமெடிஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்து சொல்கிறதுனால படம் ஓகே, ஒர்த் வாட்சபிள் தான். ஒன் டைம் தான். பெருசாக ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்லாம் வருவாங்களான்னா கண்டிப்பாக ஒன் டைம். புருஷனுக்குள்ள சண்டை கிண்டே இருந்துச்சுன்னா வந்து இந்த படம் வந்து பார்க்கலாம். கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை சேர்த்து வச்சிரும். இங்கே வந்து புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை கிடையாது, பொண்டாட்டி புருஷன் பிரச்சனை. ஏன்னா ஹஸ்பண்டோட யார் ரகுடாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் தான். ஹஸ்பண்ட் ஆச்சு அப்பப்போ விட்டு கொடுத்துட்டு போயிடுவார் போல், ஒய்ஃப் வந்து விடாப்பிடியாக இருக்காங்க. அந்த கேரக்டர் அது இப்போது நித்யா மேனனை தவிர்த்து இந்த கேரக்டரில் நீங்கள் வேறு யாரை வச்சு பார்த்தாலும் ஒர்க் அவுட் ஆகுமானா கண்டிப்பாக எனக்கு தெரியல.
ஏன்னா அப்படி சிங்க் ஆகியிருக்கு. விஜய் சேதுபதியும் சரி நித்யா மேனனும் சரி அப்படியே ஜெல் ஆகி அந்த கேரக்டரில் போயிருக்காங்க. நித்யா மேனன் தான் அப்சல்யூட் மேட்ச் அந்த கேரக்டர். விஜய் சேதுபதி ரோல் கூட வேறு யாருன்னா குத்துருக்கலாம், மேப் ஆகியிருக்கும். பட் நித்யா மேனன் கேரக்டர் தூக்கி வேறு யாருன்னா குத்துருந்தா படம் பார்த்தே இருக்க முடியாது. செமையாக மேப் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஓகே, பாட்டு ஓகே. என்ன ஃபேமிலி மூவின்றனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே பொறுமையாக போகிற மாதிரி தெரியுமே தவிர்த்து கதையில் ஒன்று நெஞ்சு பார்த்தா நல்லா ஒன் டைம் வாட்ச். பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப செலவுலாம் இல்லை, ஒரே ஸ்பாட்டில் வச்சு தான் வந்து முடிச்சிருக்காங்க முக்கால்வாசி. இந்த கிரவுண்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இப்படியே முடிச்சிட்டாங்க போல. யாருமே அப்படி யோசிச்சதே கிடையாது. அதில் பாராட்டலாம். அப்புறம் பார்த்தா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பரோட்டாலாம் காட்டுறாங்க. ஒரு கடை, ஒரு வீடு, ஒரு சண்டை போட இடம், அப்புறமா நடு ரோடு, இவ்வளோதான். ஒரு கோயில் திருவிழா முடிஞ்சு போச்சுங்க. நீங்கள் சண்டை போடுற மாதிரி ஒரு பயங்கரமான சீன் வரும் எதிர்பார்ப்பீங்க, பார்த்தா அது காமெடி ஆக்குவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. நல்லா இருக்கும், மேலும் அருமையாக இருக்கும். யோகி அவர் திருடங்க, அவர் திருடன்னு பேர், ஆனால் கட்சி வரைக்கும் அவர் எங்கேயும் திருடுற. கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரே ஒரு அருணாகரை திருநா போல, அதான் அவருக்கு மிஞ்சம். கடைசியில் அருணாகரை திருநா போல, வேறு எதுவுமே அவர் திருடல. நானாக அவர் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக பயங்கரமாக இருந்தது. நான் அவரோட காமெடியெல்லாம் அதே போல் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், இந்த படத்தை பார்க்க வேண்டியது மாமியாருங்க மருமகளுங்க தான். ஏன்னா இந்த படத்தில் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குண்ணே. வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் மாமியார் மருமகள் பண்ணுற கொடுமையை தாங்க முடியல. சும்மா கருவேப்பிலை போல் படப்படன்னு எப்போ பார்த்தாலும் சண்டையாக போட்டுனுங்கிறாளுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறாளுங்க. எதுக்கு தான் போடுறாளுங்கன்னு இன்னும் தெரியல. அதே போல் தான் இந்த படத்திலும் புதிராகவே இருந்துச்சு, எதுக்கு சண்டை போட்டாலும். படம் ஃபுல்லாக லேகே இல்லை தெளிவா, படம் ஃபுல்லாக படன்னு போயினே இருக்குது தெளிவா. ஏன்னா கதை அப்படியே நவுந்துனே போகுது. தலை சிவாஜி கணேசன் போல இது தெளிவா. ரெண்டு பேரும் பத்மினி சிவாஜியா பயங்கர தலை தன்னான தன்னே தன்னானே அப்படின்னு ரெண்டு பேரும் மாவுல அந்த பரோட்டா மாவுல பூந்து ஒரு பிசைஞ்சு ஆனாங்க பாரு தெளிவா. ஆட்டம் பயங்கரம் தெளிவா. படம் ஃபுல்லாக பரோட்டாவே சாப்பிட்டுக்கிறாங்க, எதுக்கு தான் தெரியல. ஆனால் படம் பயங்கரம் தெளிவா. உங்களை கேட்டதுக்கு நீங்கள் மாமியார் சொல்லுறீங்க, லேடிஸ் அவங்கள கேட்டால் அவங்க மாமியார் சொல்லுறாங்க. எதுனா யார்? அதுதான் தெரியாது, ரெண்டு மாமியார் தான். இப்போ என்ன எங்கள் அம்மாவையும் சேர்த்துக்கோ, எங்கள் அம்மா என்னன்னா பொண்டாட்டி மாமியாரை தான் ஆகும். அதனால எல்லாரும் தான் நான் சேர்த்து சொல்கிறேன். மாமியாருங்க எல்லாருமே அப்படி தான். இதில் நம்ம யாரையும் நல்லவங்க கெட்டவன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா மாமியாரும் ஒன்று தான், யாரும் இதில் உத்தமங்க இல்லை. எல்லா மாமியாரும் ஒன்று தான். கருவேப்பிலை கீரிப்புள்ள போல் ஃபுல்லாக சண்டே தான் நடந்துருக்கும். ஆனால் இதில் அப்படிலாம் இல்லைண்ணே, நாடகமே இல்லைண்ணே. இந்த படம் ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு காமெடி ஃபேமிலி ஸ்டோரிண்ணே. ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் இது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் சேதுபதியும் அவங்க ரெண்டு பேர் ஆக்டிங்கும் வேறு லெவலில் இருக்கிறதுனால மறுபடியும் அந்த படம் பார்க்கலாம். ஒரு 4-5 தடவை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த விஸ்காமு, இந்த நடிப்பு, இந்த டைரக்ஷனு, அது இதுன்னு சொல்லி சினிமா உள்ள வர குடம்பாக்கத்து உள்ள வர எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். ஊர்லேருந்தே பாருங்கள், போட்டு பாருங்கள். முடிஞ்சால் ஷார்ட்ஸ்லாம் வரும், அப்போ பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஆக்டிங் ஸ்கோப் இந்த படத்தில் நிறைய இருக்குது. ரெண்டு பேரும் போட்டி நடிச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த பாலம் சிவாஜி கணேசன் பத்மினி மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னால் ரொம்ப அழகாக இருந்தது. பாண்டியராஜ் அண்ணனுக்கு எப்போவுமே நம்ம நாட்டு மக்கள் மேலே நல்ல அம்மா அப்பாவுக்கு பிறந்தவர், நல்ல குடும்பத்தில் வளர்ந்தவர், நல்ல மனுஷன், மண் வாசனை உள்ள மனுஷன். அதனால் அவருக்கு இது கரெக்டாக இந்த மாதிரி படங்கள் தான் செட் ஆகும், குடும்பங்கள் படம் தான். தலைவன் தலைவி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட் ஃபேமிலி ட்ராமா. ஒரு தடவை அட்டன் பண்ணலாம் எல்லாரும், அந்த மாதிரி தான் படம். பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை நடக்குது, புருஷன் பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஆனால் புருஷ வீட்டு சைட்லேருந்து பொண்டாட்டி வீட்டு சைடில் இருந்து எவ்வளோலாம் பிரச்சனை பண்ணுறாங்க. அதை மீறிலாம் இந்த வாழ்க்கையில் எப்படி அவங்க சேர்ந்தாங்கிறது இந்த படத்தோடைய கதை. யோகி பாபா பொறுத்தவரை இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காமெடி பண்ணியிருக்காங்க. காமெடினா தனி ட்ராக்லாம் கிடையாது, உட்காந்து பஞ்சு டைலாக் பேசுகிறது தான் அவருடைய படத்தோடைய ஃப்ளோவில் போயிட்டு இருக்காப்புல. அதனால் வந்து ஒரு தடவை ரசிக்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு ஹீரோ. அவருடைய மியூசிக் வந்து தாறுமாறு தக்காளி சோறு. மகாராஜாலாம் வந்து நம்ம பக்கத்துலேயே போக முடியாது, அதில் கதையின் நாயகனாக கதையோடையே வாழ்ந்துருப்பாப்புல. அந்த மாதிரிலாம் இல்லை. இது யதார்த்தத்தை மீறி அவங்களோட ஆக்டிங் இருக்குது. எந்த வீட்லேயும் இவ்வளோ கத்திலாம் சண்டை போட மாட்டாங்க. லவ் பண்ணுற போதும் கத்துறாப்புல, பேசும்போதும் கத்துறாப்புல, சண்டை போடும் போதும் கத்துறாப்புல, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காப்புல. இது வந்து யதார்த்தத்தை மீறி தான் இருக்குது. அதனால் வந்து இது வந்து ரொம்ப மோசமான படங்கள் லிஸ்ட்டில் வராது. இது ஒரு ஆவரேஜ் ரகம். கடைக்குட்டி சிங்கத்தை விட கீழே, கருப்பனாவோட கொஞ்சம் மேலே தான் சொல்ல முடியும், இடையில இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து ஒரு தடவை பார்க்கலாம். அப்புறம் பாண்டியராஜ் சார் சொல்லியிருந்தாரு இந்த கதைக்கு விஜய் சேதுபதி தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இன்டர்வியூஸில். அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கா படம் பார்க்க? கண்டிப்பாக நான் சொல்ல முடியும். இதை விஜய் சேதுபதி தவிர அஜித் எல்லாம் சொன்னா நடிக்கவே மாட்டாப்புல, மூஞ்சியை திருப்பிக்குவார். இந்த பக்கமே வந்துடாதடா மாமா அப்படி சொல்கிற அளவுக்கு இது இருக்கும். இது பொருத்தமான ஒரு ஹீரோ. பொருத்தமாக இருக்குது.
நித்யா மேனன் விஜய் சேதுபதி காம்போ எப்படி இருக்கு? செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்காண்டி அடுத்தடுத்த படங்களாக வரும்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு என்ன தேவையோ புருஷன் பொண்டாட்டியாக இருந்து பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஓகே ரகம் தான். சூப்பராக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. ரொம்ப ஒரே சொல்கிறது காமெடி, ஆக்ஷன், ட்ராமா எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஈட்டியோட கம்பேர் பண்ணால் இது நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கருப்பனோட ரிசம்பிள்ஸ் வருது, இருந்தாலும் படம் புது கான்செப்ட் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. நல்ல ஒரு லவ் ஃபீல். சூப்பராக இருக்குது படம். ரெண்டு பேருமே நடிப்பு அரக்கர்கள்னு சொல்லலாம். விஜய் சேதுபதியும் சரி, நித்யா மேனனும் சரி, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. தீபா, விஜய் டிவி தீபா, அவங்கள விஜய் சேதுபதிக்கு அம்மாவை பண்ணியிருக்கிறாங்க. அம்மாவும் இருக்காங்க, மாமியாராகவும் இருக்கிறாங்க, சண்டைக்காரியாகவும் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கேரக்டர் அவங்க சூப்பராக ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காகவே பார்க்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களோட கேரக்டர். ஃப்ரம் த என்ன சொல்கிறது, படத்தோட பிகினிங்லேருந்து டில் எண்டு வரைக்குமே அவங்க அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்குறாங்க. அவ்வளோ எமோஷனல், அவ்வளோ காமெடி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு காமெடியான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவின்னு சொல்லலாம். டோட்டலாகவே உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற சப்ஜெக்டாக தான் இருக்கும். நம்ம வந்து சொல்லுவோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த 3 மாதம் நல்லா ஜாலியாக இருக்கும்டா, அதுக்கப்புறம் போக போக எப்படி மாறும், அதை எப்படியெல்லாம் சமாளிக்கணும், புருஷனா அடி வாங்கி தாண்டா ஆகணும், என்ன மாமியார்னாலே தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்வா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா தீபாக்கா நித்யா மேனனோட பேர் சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா அம்மா அப்பா அம்மா அப்பாம்பாங்க, ஒரு ஸ்டேஜில் அத்தை வா அப்படின்னு விடாவுங்க. அந்த ட்விஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எவ்வளோதான் நம்ம அம்மா அப்பா அதே நேரத்தில் மகளேன்னு சொன்னாலுமே கண்டிப்பாக மாமியார்னா மாமியாருங்கிற ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி மருமகனா மருமகங்கிற ஒரு ரியாக்ட் காட்டுவாங்க என்றைக்கு இருந்தாலும். ஸோ அது எப்படி இருந்தாலும் வரதான் செய்யும். அதை நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக இது பண்ணாமல் அதை சண்டைன்னா நடக்க தான் செய்யும். அந்த சண்டையை பண்ணிட்டு போயிட்டே அப்படியே ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது தான் படம் முழுக்கவே இருக்கும். படம் முழுக்கவே எல்லாரோட சண்டை மட்டும்தான். ஃபேமிலி சண்டையை ரீல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, ரியாலிட்டியாக ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். மைனஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாரதி கண்ணம்மா சீரியல் பார்த்துருப்பீங்க, தெரியும்ல. பாரதி கண்ணம்மாவில் சீரியலில் அவள் எப்படி நடந்தே சீரியலை முடித்தாலோ அதே மாதிரி இவங்க நடந்தே பாதி படத்தை முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். உண்மையிலே படம் முழுக்கவே சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணலாம். ஒரு சில இடங்களில் சீரியல் பார்த்த ஃபீல் இருக்கும். லேடிஸ்க்கு சீரியல் சொல்லவா வேணும், என்ன 6 மணிக்கு பார்க்குற சீரியலை வந்து தேட்டரில் உட்காந்து கூட ஒரு ½ அன் ஹவர் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதானே.